இல்லாம இங்க நின்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிடல் மேனேஜருக்கு நான் தான் பதில் சொல்லணும். இருங்க, நான் இப்பவே கால் பண்றேன். இருமா கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. அன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு நன்றி சொல்லதாமா வந்தேன், வேற எதுவும் இல்லம்மா. அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் ஜெயில தாமா இருந்திருப்பேன். என்ன சொல்றீங்க? அண்ணா அதெல்லாம் வேணாம், விடுங்க. நீங்க இருங்க சார், உண்மையை சொல்லிதானே ஆகணும். இவங்களுக்கு கண்டிப்பா தெரியணும் சார். என்ன மன்னிச்சிடு. அன்னைக்கு பணத்தை ஆளை வச்சு பிளான் பண்ணி நான் தாமா திருடினேன். என்ன சொல்றீங்க? சார் நான் பணத்தை ஹாஸ்பிட்டல்ல கொடுத்துறேன் சார். கொடுத்தா அவங்களே உன்னை ஜெயில புடிச்சு வச்சிருவாங்க, பரவாயில்லையா? வேற யாராவது இருந்திருந்தா என்ன ஜெயில போட வச்சிருப்பாங்க. நான் ஜெயில தாமா இருந்திருப்பேன். என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு என்ன போலீஸ்ல மாட்ட விடாம உங்களுக்கு வேலை போகாம நல்லது பண்ணிருக்காரு. இன்னைக்கு நானும் என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கேன். உண்மையிலே இவரோட மனசு யாருக்கும் வராதுமா. அண்ணா ஏண்ணே முடிஞ்சு போனது ஏன் பேசிட்டு? சீதா எதுவும் நினைச்சிட்டு இருக்காத. அவன் அவர் ஏதோ கஷ்டத்துல பண்ணிட்டாரு. திருந்தின மனுஷன் மறுபடியும் எப்பவும் தப்பு பண்ண மாட்டாரு. இவரை நம்பி இவர் கூட நீ வேலைக்கு போலாம், சரியா? நீ எதுவும் நினைச்சிட்டு இருக்காத, புரியுதா? சொல்றா. நான் வந்துடுறேன்டா, பக்கத்துல இருக்கேன், வந்துடுறேன். சரிண்ணா எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். நீ பார்த்து பத்திரமா கூட்டு போங்க, வேலையை பாருங்க.